வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 26/11/2025 கார்த்திகை மாதம் 10ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். தொழில் சார்ந்த விஷயம், வியாபாரம் சார்ந்த விஷயம், படிப்பு சார்ந்த விஷயம், உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் நிச்சயமாக ஒரு நல்ல ஏற்றத்தையும் நல்ல நிகழ்வையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது யோக பலத்தை நிச்சயமாக பெற்றுத்தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல்கள் தீர்வது அனுகூலத்தையும் ஏற்றத்தையும் நிச்சயம் பெறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். புதிய முயற்சிகள் வெற்றியையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் சார்ந்த விஷயத்தில் யோகத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடும். குடும்பத்தில் சிறிது கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். புதிய அறிமுகம், அண்டை அயலாரட்டு விஷயம், மேலதிகாரிகள் விஷயம், தர்க்கங்கள் வேண்டாம். பயணங்கள் சமயத்தில் தேவையற்ற புதிய அறிமுகத்தில் சிறிய வாக்குவாதங்களோ பெரிய குழப்பங்களோ ஏற்படுவதும், மெசேஜ்களில் எந்த லிங்கையும் தேவையற்றதை ஓப்பன் செய்யாமல் இருப்பது புத்திசாலித்தனமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தேவையற்றவர்கள் தேவையில்லாத பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நாள். சந்திராஷ்டம் உள்ளதை மிதுன ராசிக்காரர்கள் கவனத்தில் கொள்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். கண்டிப்பாக குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருக்கு ஏற்றவாறு காதல் அமைப்பிலும் அவர்களுக்கு ஏற்றவாறு சந்தோஷமான மாறிக்கொள்வது நன்மை தரும். பயணங்கள் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாட்டு முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. வியாபாரத்தில் அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக அனுகூலமும் சந்தோஷமும் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகளும் தனிப்பட்ட முறையில் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்களில் சிம்ம ராசிக்காரர்கள் காணப்படுவார்கள். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு உத்தியோகத்தில் ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். புதிய முயற்சிகள் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். தாய் வழி உறவு தந்தை வழி உறவு ஏற்றத்தையும் நம்பிக்கையும் பெற்றுத்தரும். பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல காரியங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடைவதும், தொலைதூரத்தில் இருந்தாலும் பெற்றோர் பெரியோர்களுக்கும் இரத்தபந்த உறவுகளுக்கும் தேவையான விஷயத்தை செய்து கொடுப்பது சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். புதிய முயற்சிகள் அனுகூலம். தனிப்பட்ட முறையில் தைரியம். எதிர்பார்த்த விஷயம் கை கொடுக்கும். மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் இருந்த தர்க்கங்கள் மாறக்கூடிய அமைப்பு. தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் பெறக்கூடிய அமைப்பு. வண்டி வாகனத்தில் அனுகூலங்கள்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். குடும்பத்தில் யோகபலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு. புதிய முயற்சிகள் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். தொழில் சார்ந்த உத்தியோகம், வியாபாரம், படிப்பு மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொழிலில் அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படுவது பெரிய நம்பிக்கையும் பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முயற்சி பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். உத்தியோகம், தொழில், வியாபாரம் சம்பந்தப்பட்ட அற்புதமான காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது நன்மையான சூழ்நிலையை பெற்றுத்தரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடுவதை கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலமும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய முயற்சிகள் லாபத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். பணவரவுக்கு உண்டான உத்தரவாதத்தை பெற்றுத்தரக்கூடிய நல்ல நாள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.